நீங்க உங்க வீட்ல அடிக்கடி மீன் சாப்பிடுவீங்கன்னா அப்ப நான் சொல்ற இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அந்த மாதிரி இருக்கும். மீன்ல இருந்து கொஞ்சம் கூட மசாலா உதிராம உப்பு காரம்லாம் உள்ள வரையும் போய் செம்ம ஜூசியா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 5-6 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் இங்க 300 கிராம் அளவுல மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதுல நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் நல்லா சேர்த்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் ஃபுல்லா சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்ப அடுத்ததா நம்ம தந்தூரி மசாலா சேர்க்க போறோம். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இதை சேர்த்த பிறகு நீங்க தனியா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் டிக்கா தந்தூரி மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமா கடலை மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெசரி மீன்ல நல்லா மசாலா சோறுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1 மணி நேரம்ல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. மீன் நல்ல மசாலால ஊறிச்சுன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப அடுத்ததா வறுக்கிறதுக்கு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல கொஞ்சம் கருவேப்பிலை இலையில போட்டீங்கன்னா அதோட மனம் மீன்ல கலந்து சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா 2 பக்கமும் பொன்முருள் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா சூப்பரான தந்தூரி மசாலா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.